நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். வாயை கொடுத்து வம்புல மாட்டின நடிகை ஜோதிகா இப்படி சதிச்சிட்டாங்களாப்பா? என்ன சொல்கிறீங்க? எங்கே மாட்டிக்கிட்டாங்க? ரொம்ப ஆர்வமாக இருக்குதுங்களா? முதல்ல நம்ம ஜோதிகா அவர்கள் என்ன வார்த்தையை விட்டாங்கன்னு கேட்டு வாங்களேன். அதற்கு பிறகு ஜோதிகா அவர்கள் பேசுனது நியாயமா நியாயம் இல்லையான்றதை நான் சொல்கிறேன். அதனை தாண்டி இன்னும் 2 வீடியோ இருக்கிறது. அந்த 2 வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தையே மாற்ற போகிற வீடியோ. ஆனால் அந்த 2 வீடியோவும் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்? இந்த தமிழகத்தில் யாருமே இந்த 2 வீடியோவை பார்த்துருக்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட 2 வீடியோவை பின்னாடி இணைக்க போகிறேன். அதை பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இந்த 2 விஷயத்தையும் விரிவாக பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை தவிர என் பின்னாடி யாருங்க இருக்க முடியும்? சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை. முதல் செய்திக்கு போகலாமா? இப்போ ஜோதிகா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீகாந்த் என்ற திரைப்படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன பேசினாங்கன்னு பார்த்துட்டு வாங்களே. சரிங்களா? ஒரு எலெக்ஷன் வரும்போது நீங்கள் ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சித்தாங்க. உங்களோட கருத்து, உங்களோட பதில்? வருஷம் ஓட் போடுவேன். சில டைம்ஸ் இல்லை, ஆமாம், 5 வருஷத்துல சாரி. பட் ஐம் சேயிங் ஒரு சில டைம்ஸ் யூ கேன் பி அவுட் ஸ்டேஷன், சில டைம்ஸ் ஒரு வேலைக்கா வி கேன் பி அவுட், வி கேன் பி சிக். அது ஒரு இட்ஸ் லைக் அ ப்ரைவேட் திங். சம்டைம்ஸ் யூர் நாட் ஆல்வேஸ் தேர் இன் டவுன் ஆல்சோ. ஸோ ஐ டோன்ட் நோ. சம்டைம்ஸ் நம்ம ப்ரைவேட்லி ஆல்சோ வி ஓட். அது ஆன்லைன் கூட இருக்குல்ல. ஸோ it's not always every time everything is publicized. There is a private side to life also. So I think we have to also respect that and give that. நடிகர் ஜோதிகா அவர்களுக்கு ஒன்றுமே தெரியல இந்த உலகத்தில். அவங்கள பொறுத்த வரைக்கும் நடிப்பு என்பது மட்டும்தான் அவங்க உள்ளத்துலேயும் உடல்லையும் ஊறி கிடக்கிறது. மற்றபடி எலெக்ஷன் எப்படி நடக்கிறது, உலகம் எப்படி போயிட்டு இருக்கிறது, நாம் ஏன் ஓட்டு போடணும், ஓட்டு போடுவதனுடைய முக்கியத்துவம் என்ன, எதுவுமே தெரியல அவங்களுக்கு. நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். ஏங்க ஓட்டு போட வரலன்னு கேட்குறாங்க. அதுலேயும் இந்த பத்திரிகையாளரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சமூக அக்கறை உள்ள கருத்துக்களாக, புரட்சிகரமான கருத்துக்களாக பேசுகிறீங்க. ஆனால் தேர்தலில் ஓட்டு போடலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. நீங்கள் ஓட்டு போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையாளர் கேட்குறாங்க. இந்த அம்மா என்னைக்கு சமூக அக்கறை உள்ள கருத்தாக பேசிச்சு? என்னைக்கோ ஒரு திரைப்படமானது கவனம் பெற வேண்டும் என்பதற்காக ராஜராஜன் சோழன் கட்டின கோயிலை பற்றி தப்பாக பேசினாங்க. கோயில் உண்டிகள்லாம் போய் காசு போடுறீங்க, அந்த காசெல்லாம் மருத்துவமனையினுடைய கட்டமைப்புக்கு கொடுக்கலாமே, ஏழை எளியோர்கள் பயனடைவார்களோ அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த பத்திரிகையாளர்கள்லாம் அந்த அம்மா கிட்ட மைக்கை நீட்டி சமூக கருத்துக்கள்லாம் பேசுகிறீங்களே, ஏன் ஓட்டு போடலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மாவுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஓட்டு போட முடியுன்றதும் தெரியல. இரண்டாவது, தனிப்பட்ட காரணங்கள் இருக்குது இல்லையா, அந்த தனிப்பட்ட காரணங்களை வெளியே சொல்ல முடியுமா? அதுவும் இல்லாமல் உடல்நிலை சரியில்லாமல் ஒரு நிலை இருக்கலாம், இல்லை நான் வெளிநாடு ஷூட்டிங் போயிட்டுருக்கலாம், அதனால் நான் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட முடியலை அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் ஆன்லைனில் கூட ஓட்டு போடலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. இவங்க எந்த அளவுக்கு அறிவிலியாக இருக்காங்க பாருங்களேன். வருஷம் ஓட்டு போடுறோம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வாக்கு போட முடியும் அப்படின்றத பத்திரிகையாளர் சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் சாரின்னே கேட்குறாங்க. அப்போது எலெக்ஷன் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குதுன்னு தெரியல. வருஷம் ஓட்டு போடுறோம்னு சொல்கிறோமே, அது தப்பானதாக போயிடுமேனு தெரியல. ஆக மொத்தத்தில் இந்திய ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறதும் கிடையாது. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, தொலைக்காட்சியில் பல தொடர்களும் பல நிகழ்ச்சிகளும் நடக்கிறது. அதில் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இவங்களை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவங்களுக்கு இந்த நம்பரில் ஓட்டு போடுங்க அப்படின்னு டிவியில் சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு இந்த அம்மா வருஷம் ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். இவங்க நடிகர் தானே, இந்த நடிகர் சங்கத்தில் 58 வகையறாக்கள் இருக்குதுங்க. நடிகர் சங்கம் இருக்கிறது, தயாரிப்பாளர் சங்கம் இருக்கிறது, சண்டை பயிற்சியாளர் சங்கம் இருக்கிறது, பாடலாசிரியர் சங்கம் இருக்கிறது, இசையமைப்பாளர் சங்கம் இருக்கிறது, இப்படி 58 சங்கம் இருக்குதுங்க. இந்த 58 சங்கமும் வருஷத்துக்கு ஒன்று தேர்தல் வைக்குதுங்க. அதனால் இந்த அம்மா பொறுத்த வரைக்கும் இந்த நடிகர் சங்கம் தொடர்பாக இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் வருஷம் போய் ஓட்டு போடுது இல்லையா, அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு நான் வருஷம் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா தவறாக சொல்லிடுச்சு. நம்மளை ஆளக்கூடிய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் என்பது வேறு, அவங்க தொழில் சார்ந்த தேர்தல் என்பது வேறு என்பதை பற்றியெல்லாம் இந்த அம்மாவுக்கு தெரியல அப்படின்னு முட்டு கொடுக்குறவனும் இருக்கிறான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மா பொறுத்த வரைக்கும் சுயநல விரும்பி
அவங்க எதற்காக தப்பாக அப்படி பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய படமானது மக்களிடையே போய் சேரணும். ஜோதிகா அவர்கள் எந்த நிகழ்ச்சியில் இப்படி பேசினாங்க என்று சொல்லிட்டு மக்கள் ஆராய்ச்சி நடத்தணும். அதன் மூலமாக இவங்க நடித்திருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் என்ற திரைப்படமானது மக்களிடையே போய் சேரணும். அந்த படத்துக்கு இந்த மாதிரி தப்பாக பேசி ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. ஒருவேளை இந்த அம்மா இந்த எலெக்ஷனை பற்றி தப்பாக பேசலைன்னா நீ நானும் பேசியிருப்போமா? இந்த அளவுக்கு அறிவிலியா இந்த அம்மா? இந்த அம்மாவா புரட்சிகரமான கருத்தெல்லாம் பேசிட்டு கிடக்குறாங்க? இவங்களா பெண்ணின குலத்தினுடைய முன்னோடியாக நம்ம நினைச்சோம் அப்படின்னு என்ன தோன்றுகின்ற அளவுக்கு தப்பாக பேசுறதுனால தான் அந்த ஸ்ரீகாந்த் என்ற படத்தையும் பற்றி பேசணும், இந்த அம்மாவை பற்றி பேசணும். இல்லைனா பேசுவோமா? நிச்சயமாக பேசியிருக்க மாட்டோம். அதில் கொடுமையினுடைய உச்சம் என்ன தெரியுமா? அடுத்தது ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்பான், ஏமா ரொம்ப போல்டாக பேசுகிறமா மக்களுடைய பிரச்சனையை, நீங்கள் ஏங்க அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு கேட்குறான். உடனே ஜோதிகா அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, என்ன யாரும் அரசியலுக்கு கூப்பிடலையே அப்படிங்கிறாங்க. இவங்களை யார் அரசியலுக்கு வெத்தல் பாக்கு வச்சு கூப்பிடுவாங்க? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நேரம் இல்லை, என் பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்குதில்ல, போர்டு எக்ஸாம்லாம் வருதில்ல, எந்த அளவுக்கு சுயநலம் பாருங்கள். இந்த சுயநலத்தை தான் மனசில் வச்சுக்கிட்டு அவ்வப்போது தன்னுடைய திரைப்படமானது ப்ரொமோஷனில் வந்து சிக்ஸர் அடிக்க வேண்டும், ட்ரெண்டிங் வர வேண்டும் என்பதுக்காக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பது இவங்க வாடிக்கை. அந்த மாதிரி தான் ஒன்றுமே தெரியாத அப்பாவி மாதிரி இந்த முறை பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கு இவங்க ஐடியா கொடுக்குறாங்களாம். என்ன தெரியுமா? நான் பாருங்க, குடும்பம்னு ஓடாமல் கொஞ்சம் நம்ம உடலுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி நாம் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா வயக்காட்டிலையும் வீட்லேயும் குடும்பத்துக்காக உழைக்கின்ற பெண்களுக்கு உங்கள் உடம்பை காப்பாற்றணும்னா கொஞ்சம் சுயநலமாக நேரம் ஒதுக்கி நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், அப்போ தான் கட்டுமஸ்தாக இருக்க முடியும் அப்படின்னு ஜோதிகா அவர்கள் சொல்கிறாங்க. இந்த அம்மாவுடைய வீட்டு வேலை செய்வதற்கும் இந்த அம்மா புருஷன் பிள்ளைங்களை கவனித்து கொள்வதற்கும் சம்பளம் கொடுத்து ஆள் வச்சுருக்காங்க. இந்த அம்மாவுக்கு நடிப்பது, இந்த மாதிரி மேடைகளில் போயிட்டு பேட்டி கொடுப்பது, அவ்வளவுதான். இதில் என்ன பெரிய உடல் உழைப்பு இருக்க போகுது? அதனால் இவங்க திரைத்துறையை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு, பேட்டி கொடுப்பதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு, இவங்களுடைய உடலை கட்டுக்கோப்பாக வைத்து கொள்வதற்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி செய்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் ஏன் வீட்டு பெண்களுக்கு அதிகம் தேவைப்படுது? 24 மணி நேரம் பெருக்கிறாங்க, அதோட சமைக்கிறாங்க, பாத்திரம் கழுவுறாங்க, துணி துவைக்கிறாங்க. வயக்காட்டில் போய் பார்த்திங்கன்னா தினந்தோறும் ஒரு வேலை இருக்கும். களை எடுப்பதாக இருந்தாலும் சரி, அதனை தாண்டி புதுசாக நடுறதாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி தண்ணீர் பாசுவதாக இருந்தாலும் சரி, வயலை சுற்றி பார்ப்பதாக இருந்தாலும் சரி, என் வீட்டு பெண்களுக்கு 24 மணி நேரம் வேலை இருக்குது. மாட்டை இழுத்துட்டு போக சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வெயிலில் 2 மாட்டை அப்படியே இழுத்துக்கிட்டு போக சொல்லுங்கள், இழுத்துக்கிட்டு போயிட்டு கழனி காட்டில் கட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம். அது பொழுதுக்கு மேஞ்சிட்ட பிறகு அதை வீட்டுக்கு இழுத்துட்டு வர சொல்லுங்கள், கண்ணுக்குட்டியும் மாட்டையும். அதற்கு பிறகு உடற்பயிற்சியை விட இது எந்த அளவுக்கு உடலை கட்டுக்கோப்பாக வைப்பதற்கான சூப்பரான பயிற்சி அந்த அம்மாவுக்கு தெரியும். மொத்தத்தில் குடும்ப தலைவர்கள் என்றாலே ஜோதிகா மாதிரியே தான் இருப்பாங்க இந்த உலகத்தில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, பெண்களும் உடலை பாதுகாக்க வேண்டும் என்றால் குடும்பம் என்று ஓடாமல் தனக்குன்னு ஒதுக்கி கொஞ்சம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்வதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் தான். அப்போது குடும்பத்தில் இருக்கின்ற பெண்களை பொறுத்து இருக்க நோய்வாய்ப்படலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடிகைகளாக இருக்கிறாங்களே அவங்களுக்கு வருகின்ற நோயை விட என் வீட்டு பெண்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நோய் வருது. அதனால் இதில் ஒன்றும் பெருசாக அலட்டி கொள்ள வேண்டியது கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த அம்மாலாம் புருஷன் பிள்ளைங்க கூட உட்காந்து பேசுவதுக்கு நேரம் கிடையாது, ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இவங்களுக்குள்ள மன இறுக்கம் இருக்கும். ஆனால் என் வீட்டு பெண்களுக்கு அப்படி கிடையாது. புருஷனை திட்டுவாங்க, புள்ளையை திட்டுவாங்க. அதுவும் இல்லாமல் திட்டிப்புட்ட மேடான்னு சொல்லிவிட்டு பிள்ளையும் புருஷனும் கூப்பிட்டு என் வீட்டு பெண்கள்லாம் பேசுவாங்க. அதனால் மனசுக்குள்ளே இருப்பதை கொட்டியும் தீர்த்துடுறாங்க. பிறகு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக பேசிட்டுமேன்னு சொல்லிவிட்டு அரவணைத்தும் கொள்கிறாங்க. அதனால் எல்லா கவலைகளும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தீர்ந்து போகுது. அதே மாதிரி என் வீட்டு பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மாட மாளிகை கட்ட வேண்டும், கூட கோபுரங்கள் கட்ட வேண்டும், ரயில்வே ஸ்டேஷனா அது என்ன விலைன்னு பாடுறா, வண்டலூர் ஜூவா என்ன விலைன்னு பாடுறா, அப்படி அரசாங்கம் விற்காத அரசு சொத்தை கூட நமக்கு ஆட்டையை போட்டுடலாமன்னு சொல்லிவிட்டு வச்சிருக்கின்ற கோடிக்கணக்கான பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் என்று தவறான எண்ணம் என் வீட்டு பெண்களுக்கு என்றைக்கும் வந்தது கிடையாது. அதனால் என் வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறது தேவையில்லை. மொத்தத்தில் ஜோதிகா போன்றவங்கெல்லாம் போராளின்னு நினச்சிக்கிட்டே அவங்களாம் கேள்வி கேட்குறான் பாரு. அதனால் பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும் என்பதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வரணும். ஏன்னா இவங்களை விட குறைவாக சம்பளம் வாங்குறவங்கலாம் வெளிநாட்டில் வேலை செஞ்சால் கூட ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதற்காக, ஓட்டு போடுறதுக்காக சம்பாரிச்ச பணத்தெல்லாம் செலவு செஞ்சு ஓடியாந்து ஓட்டு போட பார்க்குறான். ஆனால் அந்த இடத்துல ஓட்டு நீக்கப்பட்டு விடுகிறது, ஏமாற்றத்துடன் திரும்பி போகிறான். அவனுக்கு இருக்கின்ற ஜனநாயக கடமையானது இந்த நாட்டு மக்களுடைய உழைப்பையெல்லாம் சுரண்டி வாழும் இந்த மாதிரி நடிகைகளுக்கு ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டுமே என்ற எண்ணம் இல்லை.
இவங்க கிட்ட போய் ஒரு போராளின்னு நினச்சிக்கிட்டு கேள்வி கேட்பதும், சமூக அக்கறையுடன் பேசுகிறீங்களா, ஏன் ஓட்டு போடல என்று கேள்வி கேட்பதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த அம்மாவுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் இதுக்கு கொடுத்தாங்களா என்னன்னு பார்த்துட்டு வாங்களேன். ஆறு மாசமா உப்பு தண்ணி கூட வரலையா? ஏன் உப்பு தண்ணி கேட்குறாங்க இந்த மக்கள் தெரியுமா உங்களுக்கு? துணி துவைக்க தான், வீட்டை கழுவ தான், பிள்ளைகளை குளிக்க தான். 6 மாதமா வரல. இது எங்க? கோயம்புத்தூர்ல. அப்புறம் இதை பற்றி பேச வேண்டிய ஊடகமானது ஜோதிகாவை தூக்கி பிடிச்சி இன்னைக்கு ஃபுல்லாக இணையதளம் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? நல்ல தண்ணி எப்படி வருதுங்களாம்? நூல் மாதிரி அப்படியே சிறுசாக வருதான். இந்த மாதிரி சன்னமாக வந்தால் அந்த தண்ணி எப்போ பிடிச்சி, எப்போ குடிச்சு, எப்போ தாகம் அடங்குறது? இன்றைக்கி என்ன வெயில் என்ன 1 டிகிரியாக காயுது? உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தமிழகம் முழுவதுமே 42 டிகிரி சராசரியாக பதிவாகிறது. அட கொடைக்கானல் ஊட்டிலாம் வெயில் கொளுத்தி எடுக்குது. ஏற்காட்டிலாம் பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்தி எடுக்குது. அட கோடை வாசத்தில் கொஞ்சம் குழு குழுன்னு போயிருக்கலான்னு பார்த்தா அங்கேயே முதுகு பட்டையை உரிக்குது. இப்போ தான் அங்கங்கே கொஞ்சம் கோடை மழையானது தலை காட்டுது. அது கூட சென்னை பக்கம் சுத்தமாக வராதுன்ட்டாங்க 7ஆம் தேதி வரைக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது இங்கே தண்ணி எவ்வளோ பஞ்சமாக இருக்கும். அந்த தண்ணீர் பஞ்சத்தை கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தாதானே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கும். நம்ம மக்கள் பாதிப்படைகின்றாங்க, நம்ம தான் எதனா செய்யணும்னு சொல்லிட்டு. அதனால் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் ஊடகம் பெருசாக பேசுறது கிடையாது. நேற்று அண்ணாமலை கூட பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி இருக்கிறாரு. யாபா, நீங்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இந்த கண்மாய், கோலம், குட்டை, வாய்க்கால் எல்லாம் தூர் வாரிந்தீங்கன்னா உரிய நீர் பார்த்தீங்கன்னா அதில் தேங்கியிருக்கும். எல்லாம் துருந்து போயிருக்குது. அதனால் அந்த கால்வாயிலும் சரி, கண்மாயிலும் சரி, எவ்வளோ தண்ணி வரணும், எவ்வளோ தேங்கணுமோ அந்த அளவுக்கு முழு கொள்ளலும் எட்டுவதே கிடையாது. அதனால தான் வறட்சி வருவதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா தண்ணீர் காலி ஆகிடுது. அதனால் அரசாங்கமானது முழுமையாக பணத்தை ஒதுக்கி அந்த பணத்தை எதையும் ஆட்டை போடாமல் குடிமராமத்து பணி பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், தண்ணீர் பஞ்சம் இருக்காது என்று அறிவுறுத்திருக்காரு. இது யாராவது பேசினாங்களா? கண்டிப்பாக பேசியிருக்க வாய்ப்பு கிடையாது. அதை தாண்டி இந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்களேன். இது சோனியா காந்தி அவர்களுடைய மிகப்பெரிய மதிப்பு கொடுக்கின்ற தன்மையை வெளிப்படுத்துகிறான். ஒரு தலைவராக நம்ம மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸுக்கு அவர் வர வரைக்கும் இந்த நம்முடைய சோனியா காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கின்ற அலுவலர்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லிவிட்டு மல்லிகார்ஜுன கார்கே வந்த பிறகு அவங்கள சீட்டை ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் உட்காடுறாங்களாம் நம்முடைய சோனியா காந்தி. அதனால் தலைவன் என்றால் இப்படி தான் இருக்கணும். என்ன தான் ஒட்டுமொத்த மக்களும் காங்கிரஸ் குடும்பம் அப்படின்லாம் நேரு குடும்பத்துக்கு ஆதரவாக இருந்தாலும், மக்கள் பேராதரவு பெற்ற தலைவர்களாக இருந்தால் கூட, ஆனால் கட்சிக்கு தலைவர்னு ஒருத்தர் இருக்கும்போது அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்களாம். இந்த மாதிரி எந்த கட்சியில் கொடுக்குறாங்களா பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. சோனியா காந்திக்கு அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தான் சீட்டு எது அதை முடிவு பண்ணுறதுலேயே அவங்க எப்போதும் குறியாக இருப்பாங்க. தான் சீட்டில் அடுத்து உட்காரக்கூடாது என்பதற்காக தான் முதல்ல அவங்கெல்லாம் கூப்பிட்டு அந்தந்த சீட்டில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான சீட்டில் உட்காருவாங்க. மன்மோகன் சிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரதமராக இருந்தாங்க. அந்த தருணத்தில் சோனியா காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் மன்மோகன் சிங் எங்கே உட்கார வேண்டும் என்பதை முடிவு செய்துவிட்டு அதற்கு பிறகு தான் அவங்க உட்காருவாங்க. மன்மோகன் சிங் என்ன பேச வேண்டும் என்கின்ற அளவுக்கு வரைக்கும் சோனியா காந்தி அவர்கள் மன்மோகன் சிங்கை தன் கை பிடியில் வச்சுருந்தாங்க. அதனால தான் 10 ஆண்டு காலமாக கூப்பில் உட்கார வச்சாங்க. அவங்க மனுதாக்கல் பண்ணுறதுக்கு முன்பாகவே உள்ளே வந்துடுறாங்க. அப்படி உள்ளே வந்துட்ட பிறகு தன்னுடைய மகனும் வரல என்பதை உணர்ந்து கொண்டு திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மல்லிகார்ஜுன கார்கே வராரு, நீங்கள் உட்காருங்க, என் பொண்ணும் என் பையனும் வரல, ஏன்னா ஏற்கனவே ரேபரேலியில் நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். ஒரு வேளை அப்படியே திரும்பி ஓடிட போகிறான் அப்படின்றதுக்காக அம்மா பார்க்குதோ என்னவோ தெரியல. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் இந்த அம்மா உட்கார்ற வரைக்கும் ராகுல் காந்தியும் வரல, பிரியங்கா காந்தியும் வரல. என்ன பண்ணுறது? இதுக்கு பிறகு வெளியில் போய் பையனும் பொண்ணையும் கூட்டின்னு வந்து வச்சுங்களேன், அவனுங்களாம் பப்பா எதுக்கு போய் கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலும் பண்ணுவாங்க. அதனால் வரும்போது வரட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கடைசியில் உக்காந்திக்கும். காங்கிரஸ் தான் தலைமையை மதிக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறாங்க. ஆனால் பாஜக என்ன தெரியுமா? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஒட்டுமொத்த மக்களுடைய ஈர்ப்பு சக்தியாக, ஆளுமையாக, கரிஸ்மேட்டிக் லீடராகவே இருந்தால் கூட அவர்லாம் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, கட்சியினுடைய பார்லிமெண்ட் குழு போர்டு தலைவர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் மேலே உட்காந்துருக்கும் போது அவங்க என்ன ஆலோசனை வழங்குறாங்களோ அந்த ஆலோசனையை கேட்பதற்காக தொண்டர்களும் தொண்டராக முதல் வரிசையில் உட்காந்துருப்பார்.
பிறகு மோடி அவர்களை எழுந்து பேசலாம்னு சொல்லும்போது தான் கீழிருந்து மேலே ஏறி போய் உட்காந்துக்கின்னு பேசுவார். இது பாஜகவில் இருக்கக்கூடிய கலாச்சாரம். அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எங்கே என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை என்பது ஆண்டாண்டு காலம் வழி வழியாக வந்துகிட்டே இருக்குது. என்ன தான் அத்வானி அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியே தொடங்கினாலும் சரி மேடையில் ஏறி உட்காந்துட முடியாது. அவருக்கான இருக்கை எங்கே இருக்குதோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வைப்பாங்க. அந்த அளவுக்கு பாஜக பொறுத்த வரைக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்திட்டத்தை பாஜக மதிக்கிறது. அப்படி மதிப்பதனால தான் அதனுடைய கட்டமைப்பு குலையாமல் இருக்கிறதுங்க. காங்கிரஸ் என்றைக்கும் அந்த கட்டமைப்பும் சரி அதனை தாண்டி உரியவர்களுக்கு உரிய மரியாதையும் தந்தது கிடையாது. ஏன் இவ்வளோ பெரிய ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க தெரியல சோனியா காந்தி அவர்களுக்கு. 60 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டாங்க. என்ன வளர்ச்சி கண்டு விட்டது இந்தியா. இப்போ மீண்டும் அவங்கெல்லாம் வர வேண்டும் என்று ஆசைப்படுறாங்கன்னு நமக்கு தெரியல. சரி பார்க்கலாமே இந்த மரியாதை மண்ணாங்கட்டிலாம் எவ்வளோ நாளைக்கு கொடுக்க போகிறாங்க இந்த கட்சிக்காரங்க என்று சொல்லிவிட்டு, இந்த தேர்தல் தோற்று விட்டால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் எங்கே இருக்குது என்று தேடி சுற்றுப்பயணம் போக வேண்டியதாக இருக்கும் என்று அமித்ஷாவும் மோடின்னு சொல்கிறாங்க. அந்த தருணத்தில் இந்த கட்சிக்காரங்க ஒட்டுமொத்த பேரும் இப்போ சோனியா காந்தி அவர்களை தூக்கி வச்சு பேசுகிற மாதிரி அன்றைக்கும் பேசுனாங்கன்னா பரவாயில்லப்பா, விழுந்தாலும் எழுந்தாலும் கட்சி விசுவாசம் என்பது அந்த கட்சி நிர்வாகிக்கிட்ட சூப்பராக இருக்குதுப்பான்னு சொல்லலாம். பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.